ஒரு நல்ல கேமிங் ஸ்மார்ட் போனுக்கு என்னெல்லாம் தேவை? ஒரு பெட்டர் டிஸ்ப்ளே, பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதிகபட்ச பேட்டரி கெப்பாசிட்டி, அதை சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜர். இதெல்லாம் பேக் பண்ணி ஒரு ஸ்மார்ட் போனை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நீங்க தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க என்ன ஸ்மார்ட் போன்னு. iQOO Neo 9 Pro தான். இந்த ஸ்மார்ட் போனோட ஃபுல் ஃபீச்சரை தான் நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா, நான் உங்க பிரியா பாண்டியன். இது உங்க டெக் ஸ்ட்ரீம் சேனல். இப்ப வாங்க வீடியோ. இந்த iQOO Neo 9 Pro வந்து வர ஃபெப் லான்ச் பண்ண போறாங்க. பட் இன்னும் டேட் ஸ்பெசிஃபை பண்ணல. கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் வீக்லயே லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் அண்ட் லுக். டிசைன் அண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ப்ரீமியமா கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுல வந்து ஒரு 3 கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்னு வந்து ப்ளூ, இன்னொன்னு பிளாக், அப்புறம் லாஸ்டா இந்த கலர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் அண்ட் ரெட் டியூயல் டோன்ல வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கலர் வந்து ரொம்பவே வைப்ரண்ட் கலரா இருக்கு அண்ட் ரொம்ப அட்ராக்டிவா கொடுத்துருக்காங்க. இந்த 9 ப்ரோ டிசைன்ல பாத்தீங்க அப்படின்னா டியூயல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அந்த டியூயல் கேமராவை தனித்தனியா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பிரிக்கல் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒயிட் அண்ட் ரெட் டியூயல் டோன் கலர்ல வந்து லெதர் ஃபினிஷோட கொடுக்குறாங்க. ஸோ பார்க்கவே வந்து ரொம்ப கிளாசி லுக்கா இருக்கு. இந்த iQOO Neo 9 ப்ரோவோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இது கேமிங்காகவே ஒரு பக்காவான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷன் உள்ள 6.78 இன்ச் உள்ள ஒரு OLED 8 LTPO பேனல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 144 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல பவர் டிம்மிங் டெக்னாலஜி கூட இருக்கு. 2160க்கான பவர் டிம்மிங் ஃபீச்சர் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் நாச்சான ஃபீச்சர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா 5160 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்றதுக்கு 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இதுல வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. நெக்ஸ்ட் இதுல கேமரா பாத்தீங்கன்னா எல்லா ஸ்மார்ட் போன்லயும் கொடுக்குற மாதிரி சும்மா பேருக்கு ட்ரிபிள் ரியர் செட்டப்னு சொல்லிட்டு லாஸ்டா அந்த 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார், 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அந்த மாதிரி கொடுக்காம இதுல கிளியர் கட்டா வந்து டியூயல் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்னு 50, இன்னொன்னு 50. ஸோ 50 மெகா பிக்சலுக்கான ஒரு சோனியோட IMX 920 சென்சார் கொடுத்துருக்காங்க வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட. செகண்டரி கேமரா பாத்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சலுக்கான ஒரு சாம்சங்கோட JN1 சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதோட செல்ஃபி கேமரா வந்து 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா ஃபீச்சர் எல்லாமே நல்லா இருக்கு. பட் இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்றது இதோட லான்ச்க்கு அப்புறம் தான் தெரியும். இந்த iQOO Neo 9 ப்ரோவோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ஏத்த ப்ராசர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல ப்ராசரை வந்து பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்ன ப்ராசர்னு பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 8 Gen 2 ப்ராசர் தான். ஸோ இந்த ப்ராசரை பொறுத்த வரைக்கும் கேமிங்க்கும் சரி எல்லா விதத்திலுமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசர் தான். நாம இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல iQOOல யூஸ் பண்ற இந்த Q1 சிப்செட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னு பாத்தீங்க அப்படின்னா கேமிங் விளையாடும் போது கிராபிக்ஸோட ஃப்ரேம் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் கலர் விஷனையுமே வந்து இன்னும் கிளாரிட்டியா காட்டும். ஸோ இந்த சிப்செட் பிளஸ் இந்த ப்ராசரை நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் போனை கேமிங்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இதோட OS பாத்தீங்க அப்படின்னா Android 14க்கான ஒரு ஃபன் டச் OS கொடுத்திருக்காங்க. அது போக இதுல LPDDR5X RAM UFS 4.0 கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ இப்ப பார்த்த வரைக்கும் இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் எல்லாமே டாப் நாச்சான ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுல வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், டியூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, NFC சப்போர்ட் இருக்கு, IR பிளாஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கூகுள் சிரி பர்சனல் அசிஸ்டன்ஸ் மாதிரியே இந்த iQOOக்குனே ஒரு பர்சனல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 我们终于做到了。69系列通过与 iQOO 30倍+2的强联合，正式上线。iQOO Neo 9 ப்ரோவோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியண்டோட பிரைஸ் வந்து இந்தியாவுக்கு வரும்போது 40,000 ரேஞ்சில் கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இன்னும் இதோட ஃபிக்ஸட் ப்ரைஸ் எல்லாமே இன்னும் நமக்கு தெரியல. பட் கண்டிப்பா ஒரு 40,000 ரேஞ்சில் வந்து இந்த ஸ்மார்ட் போன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு நல்ல ஒரு கேமிங்கான ஒரு ஸ்மார்ட் போனா தான் இருக்க போகுது. ஏன்னா இதுல வந்து நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, பேட்டரி அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் சூப்பரா இருக்கு. அண்ட் தென் கேமராவும் காம்ப்ரமைஸ் பண்ணாம ஒரு நல்ல ஃபீச்சரோட கொண்டு வந்திருக்காங்க. இப்ப ரீசெண்ட் டைம்ல வந்து போக்கோ X6 கூட வந்துச்சு. ஸோ அது பாத்தீங்க அப்படின்னா அதுல கேமிங்க்கு நிறைய ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. பட் கேமராவை அதுல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி தான் நிறைய ஸ்மார்ட் போன்ஸ்லயும் கேமிங் கான்சென்ட்ரேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு கேமரா அது மாதிரி ஏதாவது ஒரு ஃபீச்சரை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க.
பட் இந்த iQ Neo 9 Proல பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஃபீச்சருமே டாப் நாட்ச் ஃபீச்சர்ஸா இருக்கு. ஸோ இந்த iQ Neo 9 Pro வந்து நீங்க வாங்க போறீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியும்னா நம்ம டெக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.